விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. போஸ்டர்ல கிறிஸ்துவே போடாம ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடத்திருக்காங்க. பின்னாடி இருக்க பேனர்ல கிடையாது. கடைசியா முதல்வர் பேசுறாரு. அவருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற மாதிரி. மத்தவங்க பேசும்போது பின்னாடி முதல்வர், அவர் பையன், அவங்க அப்பா எல்லாம் இருக்காங்க. இனிகோ இருதயராஜ் கோயில் சொத்தை அதாவது மெயின்டெனன்ஸ் உண்டான சொத்தை, ஓகேங்களா, ஃபாதர் சிரில் மூலியமா வித்ததுக்காக ஃபாதர் சிரில்ங்கிறவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ரோம்ல இருந்து கமிட்டி சஸ்பெண்ட் பண்ணி அவர் செங்கல்பட்டு டயாசிஸ்ல இருந்து இரும்புலியூர்ல இருக்க சொத்தெல்லாம் எடுத்ததுக்காக பண்ணிருக்காங்க. ஏப்ரல்ல டிஸ்மிஸ் ஆன கேஸுக்கு ரெவ்யூ செப்டம்பர் 2025ல போடுறாங்க. இதுதான் இந்த அலட்சியம்ங்கிற, இதுதான் அலட்சியம். உனக்கு பெயில், உன் மினிஸ்டர் இன்னொருத்தனுக்கு பெயில் கிடைக்கணும், பெயில் கொடுக்கணும், பொன் பண்ணி டக்கு 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 டக்குன்னு சுப்ரீம் கோர்ட் போறீங்கள. இவ்வளவு பேத்தோட ஊதியம் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு. 15 மாசம். அதாவது இந்த ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க. இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. தூங்குற அரசுங்க, தூங்குற அரசு. கையெழுத்து போட்டு வந்துட்டாரு. எப்பங்க செப்டம்பர்ல ரிவ்யூ போட்டு செப்டம்பர்ல ஆர்டர் ஆச்சுங்க. எப்பங்க இவர் கையெழுத்து போடுறாரு? கிறிஸ்துமஸ் விழாவே கிடையாது. இது திமுகவோட விழா. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான திரு ஆரோக்கிய சதீஷ் இணைந்திருக்காங்க. வணக்கம். நேற்று முதலமைச்சர் திருநெல்வேலியில் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டாங்க. அதில் பேசின சில ரொம்ப முக்கியமான விஷயம், சிறுபான்மையினுடைய நலன் காக்கக்கூடிய அரசாக இது இருந்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மையினுடைய ஒரு பொற்கால ஆட்சி அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு. நீங்கள் அந்த அமைப்புகளில் ரொம்ப டெடிகேஷனாக இருந்து இருக்கீங்க அந்த பிளாட்ஃபார்மில். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நேற்று நடந்தது கிறிஸ்துமஸ் விழா கிடையாது, அது திமுகவோட கூட்டம். இன்னைக்கு மேடையில் உட்கார்ந்து அத்தனை பேருமே ஒரு பேனர், ஒரு கிறிஸ்துமஸ் விழானா என்ன இருக்கணும் பின்னாடி. இப்ப முருகன் மாநாடு நடந்துச்சுல, முருகன் மாநாடுல பாத்தீங்கன்னா 6 அமைப்புகளையும் 6 படை கோவில்களையும் வச்சு பண்ணிருக்காங்கல்ல. இங்க பின்னாடி பேனர்ல என்ன இருந்துச்சு? முன்னாள் முதலமைச்சர், திமுகவின் இது கலைஞரோட போட்டோ, இப்ப இருக்கிற முதல்வர், திமுகவின் தலைவர் ஸ்டாலினோட போட்டோ, அவர் பையன் உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ. ஓகே, எல்லாரும் பேசும்போது பாத்தீங்கன்னா வாழ்த்துறை 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 தான் வழங்குறாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல நிறைய பேரை அவர்களுக்கு அழைத்து வரவில்லை, இழுத்து வரப்பட்டார்கள். அப்படிதான் நான் சொல்றேன். நிகழ்ச்சிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒருத்தர் 2 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்களா? 2 இடத்துல ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாருங்களா? நான் 2 இன்விடேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன், ஓகேங்களா? நேத்து நடந்த ஒரு இன்விடேஷன், நேத்து நடந்த இன்விடேஷன்ல கூட கிறிஸ்துவ போடவே இல்லை, வெறும் ஸ்டாலின் மட்டுமே நிக்கிறாரு. இது என்ன கிறிஸ்துமஸ் விழாவா? வியாபாரங்க, பொலிட்டிக்கல் வியாபாரங்க. ஒரு கிறிஸ்துமஸ் விழானா என்ன? குழந்தை இயேசு பிறக்கிற மாதிரி, மரியா இருக்கிற மாதிரி, அப்படிதான் இருக்கும். சூசை பிறக்கிற மாதிரி பொதுவா இருக்கும். போஸ்டர்ல கிறிஸ்துவே போடாம ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடத்திருக்காங்க. பின்னாடி இருக்க பேனர்ல கிடையாது. கடைசியா முதல்வர் பேசுறாரு. அவருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற மாதிரி. மத்தவங்க பேசும்போது பின்னாடி முதல்வர், அவர் பையன், அவங்க அப்பா எல்லாம் இருக்காங்க. கடைசியா முதல்வர் பேசும்போது மட்டும்தான் இந்த ஹோலி ஃபேமிலியோட போட்டோ பின்னாடி வருது, அதாவது கிரிப்போட டிசைன். ஏன்னா அவர் பேசும்போது பின்னாடி இருக்குது. அது ஒரே ஒரு கடைசி அவர் பேசின ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ மட்டும்தான் அந்த போட்டோ வருது. ஓகே ஓகே. என்டையர் எபிசோட்ல கிரைஸ்டே இல்லைங்க. இது என்னங்க கிறிஸ்துமஸ் விழா? இது பொலிட்டிக்கலா, அதாவது நாம் மேற்கொள்ள சொல்ல விரும்புறேன். ஏன்னா எங்க ஆயர் ராஜா அந்தோனிசாமி, எங்க ஆயர் ரோமன் கேத்தலிக், அவர் எந்த விதமான பொலிட்டிக்கல் இதுலயுமே கலந்துக்க மாட்டார். யார் இன்விடேஷன் வச்சாலும் சரி, he is very very clean. அவர் பாத்தீங்கன்னா எந்த பொலிட்டிக்கல் இதுலயுமே அவர் கலந்துக்க மாட்டார். நேத்து அவர் அங்க இருக்கார், ஓகேங்களா? ஒருத்தர் அவருக்கு இங்க பாஸ்டல் கமிட்டியில எங்க திருச்சபை நடக்குது,
எங்க திருச்சபை நடத்துற நேத்து எங்க திருச்சபை பாஸ்டர் கமிட்டியில வந்து இமாஜினேஷன் வந்து ஃபாதர் மேனுவல் வந்து அவர் ஆர்கனைஸ் பண்றாரு. மற்ற சொசைட்டில இருக்கவங்க கூப்பிடுறாங்க, மற்ற கம்யூனிட்டியில மற்ற பிரிவுகள் இருக்கவங்க. ஏதாவது நாங்க வந்து கேத்தலிக், ஓகேங்களா, எங்களுக்கு தலைமை வந்து இங்க ஆர்ச்சி டயசிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயர் வந்து ஜார்ஜ் அந்தோனிசாமி, அவர் வந்து சீஃப் கெஸ்ட். அதர் கெஸ்ட் ஆஃப் ஆனர்ல வந்து பாத்தீங்கன்னா பால் தினகரன், புரிஞ்சுங்களா, அவர் இயேசு சபையோட ஒரு நிறுவனம், நாங்க ரோமன் கேத்தலிக். ஸோ இஎஸ்ஐல இருந்து கூப்பிடுறாங்க, எஸ்ஆர் சர்குணத்தோட பொண்ணு, ஓகேங்களா. அந்த மாதிரி நிறைய பிஷப்ஸும் நிறைய இடத்துல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. அவங்கன்னா இங்க கூப்பிட்டுட்டு இங்க பிஷப் அங்க போயிட்டாரு. ஒருத்தர் 2 இடத்துல அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியுமா? இதுக்கு நான் இந்த கேள்வியை நான் வந்து எங்க பிஷப் கிட்டே வைக்கிறேன். நீங்க பொலிட்டிக்கல் இதுல பங்கேற்க மாட்டீங்களே, நேத்து ஏன் பங்கெடுத்தீங்க? நீங்க ஃபாதர் மேனுவலுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்களா, இல்லைன்னா இனிகோ இருதயராஜன் என்ற நம்ம திருச்சபையின் சொத்தை கொள்ளையடித்த அந்த இனிகோ இருதயராஜோட கூட்டத்துக்கு நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்களா? உங்க சேனல் வழியாக, அதாவது திருநெல்வேலியில நடைபெற்ற இனிகோ இருதயராஜ் அவருடைய அவர் நடத்தின கூட்டமா? இனிகோ இருதயராஜுங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இனிகோ இருதயராஜ் கோயில் சொத்தை வந்து அதாவது மெயின்டெனன்ஸுக்கு உண்டான சொத்தை, ஓகேங்களா, ஃபாதர் சிரில் மூலியமா வித்ததுக்காக ஃபாதர் சிரிலுங்கிறவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ரோம்ல இருந்து கமிட்டி வந்து சஸ்பெண்ட் பண்ணி அவர் செங்கல்பட்டு டயாசிஸ்ல இருந்து இரும்புலியூர்ல இருக்க சொத்தெல்லாம் எடுத்ததுக்காக பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு குற்றவாளி இல்ல நிரூபணம் ஆயிருக்கா அப்படின்னு நீங்க குற்றவாளிங்கிறது நிரூபணமாகாம குற்றவாளின்னு சொல்லாதீங்க. இல்ல அதேதான் சொல்றேன். குற்றச்சாட்டு சரிங்களா, நான் குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம், ஓகேங்களா. என்ன மூல என் நண்பர்கள் ராபின், எலியஸ், பெர்னாண்டோ, ஃபெலிக்ஸ் அவங்க மேல வந்து டிஃபமேஷன் கேஸ் வந்து இந்த இனிகோ இருதயராஜ் போட்டாப்ல 2019ல. அதுல வந்து 1 கோடி 1 லட்சம் கேட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஓஏ நம்பர், அந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணிருக்கேன். அந்த ஓஏ நம்பர்ல வந்து அவர் வந்து என்ன கேட்குறாப்புல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதுதான் அதை படித்து காட்ட விரும்புகிறேன். அதோட ப்ரேயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் பர் சோன்ஸ் ஆர்டர் சோன்ஸோ, ஓகேங்களா, டு கிராண்ட் ஆட் இன்ட்ரம் இன்ஜங்ஷன் ரெஸ்ட்ரைனிங் த ரெஸ்பாண்டன்ட் டிஃபெண்டன்ஸ் 2 to 3 their men's agents, staff, subordinates or whomsoever representing on their behalf from any way posting any adverse remarks. நான் வைக்கிறது adverse remarks, ஓகேங்களா, defamatory messages, statements, curricular photograph relating to the plaintiff applicant. plaintiff யாருன்னு கேட்டீங்கன்னா இனிகோ இருதயராஜன். In the Facebook pages of respondent defendants or any other social media or social platform against the plaintiff, damaging the plaintiff reputation and image directly or indirectly till disposal of the suit. இப்படின்னு ஒரு ஓஏ ஒன்று போடுறார், சிஎஸ்ல ஒரு ஓஏ அப்ளிகேஷன் ஒன்று போடுறாரு. இதுக்கு ஆர்டரு ஹைகோர்ட்ல என்ன தெரியுங்க அது பண்ணாங்க, நோ பிரைமா ஃபேசி கேஸ் ஹஸ் பீன் மேட் அவுட். 25 பக்கம் ஆர்டர், நீங்கள் ஆர்டர் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்க்கலாம். இதோட இவருக்கு அப்பியர் ஆனது யாருன்னு கேட்டிங்கன்னா, எம்பி வில்சனோட ஆஃபீஸ் தான் அப்பியர் ஆகுது. இதுதான் கூட்டு களவாணிகள்ன்றது நான் சொல்றேன். அவரு நடத்தி இருக்கிறாரு. இல்ல அதுதான் நான் சொல்றேன். எம்பி வில்சன்ன்றது நான் ஒன்றும் தப்பா ஒன்றும் பேசல. எம்பி வில்சனோட ஆஃபீஸ் தான் அப்பியர் ஆச்சு நான் சொன்னேன், வேற எதுவுமே நான் சொல்லல. இன் வியூ ஆஃப் த above, I am the view that applicant has not made out a prima facie case for ad interim injunction and balance of convenience and is also not in his favor. In the result, the original application is dismissed. அப்பனா என்ன, பரப்புன அவதூறுகள் எல்லாம் அவதூறு கிடையாது, அட்வர்ஸ் ரிமார்க்ஸ்னு இவங்க சொன்னது எல்லாமே பிரைமா ஃபேசி கேஸே மேட் அவுட் ஆகல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே வந்து ஆண்டவர் இருக்காரு, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்கீம் சூட் போட்டாங்க. இந்த மாதிரி திருச்சபை சொத்துக்கள்னா மீட்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்கீம் சூட் போட்டாங்க. ஸ்கீம் சூட்டுக்கு வந்து 30 கோடி என்னமோ கோர்ட் ஃபீஸே கட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது வந்து பிரைவேட் இன்ட்ரெஸ்ட். இது ஹெச்ஆர்என்சி இருந்துச்சுன்னா நீங்கள் ரிட்டு போட்டுடலாம். அது ஒரே ஒரு அட்வான்டேஜ். ஹெச்ஆர்என்சினா நீங்கள் கணக்கு கேட்கலாம், கோர்ட்டுக்கு போகலாம். இப்போ எங்கள் சொத்துக்கு அதுக்கும் பிரச்சனை, நீங்கள் சூட்டு தான் போடணும், ஸ்கீம் சூட்டு தான் போடணும். அந்த ஸ்கீம் சூட்டுக்கு இவங்க பணம் கட்ட முடியல. ஓகே, புரிஞ்சுங்களா? அந்த ஸ்கீம் சூட்டில் இவங்க பணம் கட்ட முடியல. இப்போ இவங்க கேஸ் போட்ட நண்பர்கள் வந்து பணம் கட்ட முடியல. அப்போ வந்து இவங்க வந்து பணம் கேட்கும் போது, இந்த மாதிரி நடந்திருக்கு திருச்சபையில், நம்ம இதை வந்து நம்ம கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த ஃபேஸ்புக்கு ரிமார்க்ஸ் எல்லாமே வந்துடுது. எல்லா ரிமார்க்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே வந்து நான் ஆதாரங்களோட இது பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த வித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இனிகோ இருதயராஜ் தான் விட்னஸ் போட்டிருக்காப்புல. நான் நீங்களும் ஒரு விட்னஸ் போடுவோமா? ஓகேங்க, அதுலேருந்து நான் சொல்கிறேன், எல்லா ஆதாரங்களுமே வந்து இருக்குது. ஸோ அந்த டிஃபமேட்டரி மெசேஜஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து பிரைமா ஃபேசி கேஸ் நாட் மேட் அவுட்னு ஹைகோர்ட்டே சொல்லிடுச்சு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் கேன் ஸ்டே இன் சோஷியல் மீடியா, ஐ கேன் டாக் அபவுட் ஹிம் இன் சோஷியல் மீடியா. ஓகேங்களா? அதுதான் வந்து ஒரு கரெக்டானது. இப்பேற்பட்ட ஒரு குற்றவாளி ஒரு வந்து நம்ம குற்றவாளி ஏங்க இப்ப டிஃபர்மேட்டரி இமேஜஸ் வந்து நீங்க தடை பண்ண சொல்லி எனக்கு ஹைகோர்ட் ஒன்றும் சொல்லலையே. நான் அப்படிதாங்க சொல்லுவேன். ஓகேங்களா? சர்ச்சு காசு காணா போயிருக்குங்க, கிட்டத்தட்ட 1000 கோடிங்க, 1000 கோடி. ஒரு ஃபாதர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தாம்பரம் கோர்ட்ல ஃபாதர் சிறில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நேச்சர்ல இருக்க கேஸ எல்லாருமே வந்து கொள்ளை அடிக்கிறதுக்கு அரசியலுக்கு ஜாயின் பண்ணுவாங்க திமுகல. இங்க இனியோ இதயராஜ் அடிச்ச கொள்ளைக்கு பாதுகாப்பு போய் தேடி திமுகல ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொல்றேன். எப்படி எங்க காசு வந்துச்சு, எதுக்கு உனக்கு எவ்வளவு காசு, நீ எங்க இருந்த, எப்படி வளர்ந்த, எல்லாம் தெரியும். இப்போ ஒரு ஒரு கூட்டம் நடைபெறுது, நீங்க இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணாங்க. பட் அரசு சொல்றது இல்லையா, நாங்க சிறுபான்மையினருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னோமோ அதெல்லாம் நிறைவேற்றி விட்டோம். இன்னும் சொல்லப்போனால் குறிப்பா சிறுபான்மையுடைய கல்வி நிறுவனங்கள்ல ஆசிரியர் தேர்வு கமிட்டி, இதுல அந்த நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சட்டத்தை கையெழுத்து போட்டுட்டு தான் அந்த நிகழ்ச்சிக்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் ப்ராமிஸை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. இதே நான் வந்து சிரிப்பா தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த 30A இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்க கேட்கறதுனால டக்குன்னு எனக்கு வரல. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் எஜுகேஷனில் வந்து TET ஹேஸ் டு பி டன் பை த இது எனக்கு முழுமையாக தெரியல, நான் அது தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏப்ரல் 2025 ஆர்டர் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா, தட் இஸ் TET இஸ் மேண்டேட்டரி ஃபார் த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஆல்சோ, ஸோ தே கேன் நாட் டேக் அ லிவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து இது பண்ணும். இந்த கேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தமிழக அரசு சம்பளத்தை நிப்பாட்டிடுச்சு. மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்காக நம்ம மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா 50% ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அப்படின்னா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு சம்பளத்தை நிப்பாட்டிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு ரெவ்யூ போடுறாங்க. ரெவ்யூ எப்போ போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 2025. அதாவது இவங்களுக்கு பெயில் கிடைக்கணும், இது கிடைக்கணும்னு நெக்ஸ்ட் முக்குள் ரோத்துக்கு வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. திருப்புகழ்ன்ற இஷ்யூல வந்து 50 லட்ச ரூபா கொடுத்து மென்ஷன் பண்ணுவாங்க கோர்ட்ல. ஆனால் இங்கே இவங்க ரெவ்யூ எப்போ போடுறாங்க, ஏப்ரல்ல டிஸ்மிஸ் ஆன கேஸுக்கு ரெவ்யூ வந்து செப்டம்பர் 2025 போடுறாங்க. இதுதான் இந்த அலட்சியம்ங்கிற, இதுதான் அலட்சியம். உனக்கு பெயில், உன் மினிஸ்டர் ஒன்னொருத்தனுக்கு பெயில் கிடைக்கணும், பெயில் கிடைக்கணும், பொன் பண்ணி டக்கு 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 டக்குன்னு சுப்ரீம் கோர்ட் போறீங்களா? இவ்வளோ பேத்தோட ஊதியம் வந்து நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு. 15 மாசம். அதாவது இந்த ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க. இட் இஸ் பெண்டிங் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லி சம்பளம் கொடுக்கல. அந்த ஆசிரியரை நீ சம்பளத்தை நிப்பாட்டிட்ட. ஓகேங்களா? இப்ப அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்ற. அதே தகுதி இல்லாத ஆசிரியர் வச்சு தானே பள்ளியை நடத்துற, அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இல்லையா? காசு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா? 15 மாசமா சம்பளம் இல்லைங்க. 15 மாசம், இந்த மாசத்தோட சேர்த்து நான் சொல்றேன், 15 மாசமா சம்பளம் இல்லை. இப்பதான் என்ன சொல்லியிருக்காங்க, நேற்று அவர் முதல்வர் சொன்ன இதுல இப்போ வந்து அந்த ரிவ்யூ போட்ட உடனே ஃபுல் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால நான் சம்பளத்தை ரிலீஸ் பண்றேன். நீ கொடுக்கறது என்ன பிச்சையா? நான் வந்து நான் வேலை பார்த்துருக்கேன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையரோட ஓட்ட திரிக்கிற மாதிரி. 15 மாசம் நீங்க வந்து ஒரு 15 மாசம் ஓகேங்களா சம்பளம் வாங்காம வேலை செய்வீங்களா? 15 மாசம் வேலை செய்வீங்களா சொல்லுங்க. இத நீ வந்து அறிக்கை கொடுக்கல, நீங்க பிச்சை கொடுக்கல, நாங்க வேலை செஞ்சிருக்கிறதுக்கு நீங்க வந்து பணத்தை கொடுக்கணும். இப்ப இவ்வளவு தாமதமாவது ஒரு நல்ல யோசிச்சு பாருங்க. வீடு இஎம்ஐ இருக்கும், எத்தனை பேர்த்தோட வீடு ஏலத்துக்கு வந்திருக்கலாம், பர்சனல் லோன் எடுத்திருக்கலாம், ரோட்ல இருக்க ரெக்கவரி ஏஜென்ட் வாங்கியிருக்கலாம், திட்டிருப்பான் வந்து. ஓகேங்களா? அவங்க வேற சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கடன் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு யார் வட்டி கட்டியிருப்பா. இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. தூங்குற அரசு கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. எப்பங்க செப்டம்பர்ல ரிவ்யூ போட்டு செப்டம்பர்ல ஆர்டர் ஆச்சுங்க, எப்பங்க இவர் கையெழுத்து போடுறாரு? கிறிஸ்துமஸ் விழாவே கிடையாது இது திமுகவோட விழா. இது ஒரு குற்றவாளி வந்து கூப்பிடுறான், அந்த குற்றவாளி கூப்பிடுறதுக்கு இவங்க எல்லாமே இல்ல பிரதர். நான் வந்து ஆரோக்கிய சதீஷ் அவர்களுடைய கருத்தை நான் இந்த நிகழ்ச்சியில் நான் எடுத்துக்கல, அது நான் முற்றிலும் மாறுபடுறேன். இல்ல நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டெஃபமேட்டரி ரிமார்க்ஸ் இன்ஜெக்ஷன் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. ஆனா இதுக்கு டெஃபமேட்டரி ரிமார்க்ஸுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்காத நீங்க யோசிச்சு பாருங்க.
ஹைகோர்ட்டோட ஆர்டரை நீங்க யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ- சோ திஸ் சார்ஜஸ் ஆர் ஆன் ஹிம். ஓகேங்களா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சார்ஜஸ் வந்து வைக்கிறாங்க, ஒரு நிறுவனத்துல நீங்க வேலை செய்றீங்க, அந்த நிறுவனத்துல உங்க சார்ஜஸ் வச்சிருக்காங்கன்னா வேற யாராச்சும் உங்கள்ட்ட தொடர்பு கொள்ளுவாங்களா? ஆனா எல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இவ்வளவு பேர் இங்க போவாங்களா? திருடு போனது வந்து கோயில் சொத்துங்க. திருடு போனது கோயில் எல்லா சொத்து. மத தலைவர், அதாவது கிறிஸ்தவ மதத்துடைய எல்லா பிரிவின் தலைவர்களும் போயிருக்காங்கல்ல. நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா இல்லங்க, நான் அதான் சொல்றேன், அத்தனை தலைவர்களும் போயிருக்காங்கல்ல. அதுதான் நான் சொல்றேன். இந்த தலைவர்களை காட்டி ஓட்டு அரசியல் செய்யறது தான். ஐ வில் ஆல்வேஸ் சே ஒன் திங், ரிலீஜியஸ் லீடர்ஸ் ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ். Religious leaders should stay away from politics. This will not lead to the healthy democracy. இதை கடைபிடித்தவரு எங்க ஆயர் ரெவரன் ஜார்ஜ் அந்தோனிசாமி. அவரே 2 டேட் நீங்க கொடுத்துருக்கீங்களே ஃபாதர், நீங்க எந்த டேட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃபாதர் மேனுவல் உங்களை கேட்காம ஒரு பத்திரிகையில போட்டுக்கிட்டாரா? ஓகேங்களா, நீங்க நடத்துறது உங்க குடும்ப விழா, நீங்க தான் சீஃப் கெஸ்ட். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் ஃபங்க்ஷனுக்கு நீங்க போவீங்களா? அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம்ல, குற்றச்சாட்டு இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பர்சன் மேல, ஓகேங்களா, அந்த நம்ம கோயில் சொத்தை எடுத்துட்டாருன்னு குற்றச்சாட்டு இருக்குது. அப்பேற்பட்ட ஃபங்க்ஷனுக்கு நீங்க எப்படி போகலாம்? உங்களை இன்னைக்கு அஜித் குமாருக்கு என்ன, இன்னைக்கு சினிமா நடிகர்களுக்கு என்ன ஆச்சோ, அஜித் ஒருத்தர் தான் வந்து பேசினார். அன்னைக்கு கூட விஜய் பேசல, எங்களை என்ன வந்து கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு. ரஜினிகாந்த் கை தட்டினாரு. ஓகேங்களா, இன்னைக்கு யாரும் மௌனம் சாதிக்கிறாங்க. கிறிஸ்துவ தலைவர்கள்னா எங்க கூட இருக்கிறாங்கன்னு வச்சு அது ஓட் பாலிடிக்ஸை கவர பாக்குறாங்க. இது ஒரு போலி பிம்பம். ஏன் எடப்பாடி ஐயாவும் தான் பத்திரிகை வச்சாங்க, அப்ப போலையே, ஆயர் போலையே, புரிஞ்சுங்களா? எல்லாருமே வந்து பத்திரிகை வைப்பாங்க, எல்லாருமே கூப்பிடுவாங்க. கூப்பிடாம இருக்கிறது இல்ல, அவங்கவுங்க கூப்பிடுறது அவங்கவுங்க அரசியல். ஆனா போகல அந்த நிகழ்வுக்கு போலையே. இங்க மெட்ராஸ்ல நடக்கிற நிகழ்வுக்கு போலையே. மெட்ராஸ்ல நடக்கிற ஒரு இபிஎஸ் அழைத்து போகாமல் வரைக்கும் இப்ப இபிஎஸ் அழைத்து போகாமல் திரு ஸ்டாலின் அழைத்து போகிறாங்க அப்படின்னா அதுக்குள்ள என்ன? அதுதான் சொல்றேன், இன்ன வரைக்குமே அவர் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு அட்டெண்ட் பண்ணது இல்ல. இப்ப இபிஎஸ் முதலமைச்சரா இருக்கும் போதும் போகல. அவர் எந்த பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்குமே போனது இல்ல, எந்த பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்குமே போனது இல்ல. தான் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்ணாம இந்த ஃபங்க்ஷனுக்கு போறாரு. இது ஃபங்க்ஷனே கிடையாதுங்க, இது கிறிஸ்துமஸ் விழாவே கிடையாது. இது திமுகவோட அழைத்து வரவில்லை, அனைத்தரையும் இழுத்து வரப்பட்டார்கள். நீங்க எல்லாத்திட்டையும் தான் நீங்க கேட்கணும். நான் சொல்றேங்க, இப்ப அந்த நிகழ்ச்சியில அவரு நிறைய விதிகள்லாம் திருத்தப்பட்டு, இல்லைன்னா அதெல்லாம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே சில மாற்றங்கள்லாம் செய்து ஒரு 470 ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அது எந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல யாருக்கான? இது ஆர்டிகல் 30A மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் கேன் அப்பாயிண்ட் தேர் ஓன் டீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அதுதான் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்ல டிஸ்பியூட் ஆச்சு. அதுக்கு தான் சொல்றேன், இவங்க தாமதத்தை ஏப்ரல் 25 போட்ட ஆர்டருக்கு ரிவ்யூ வந்து எப்போ ப்ரிஃபர் பண்றாங்க? செப்டம்பர் 2025. ஓகேங்களா, 2025 ப்ரிஃபர் பண்ணி இப்போ கையெழுத்து போட்டாராம் டிசம்பர் மாதம். 15 மாதம் சம்பளம் இல்லாமல். அதை தான் நான் குறிப்பிடுறேன். அந்த ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடியே இவங்க சம்பளத்தை நிப்பாட்டிட்டாங்க. அதை தான் நான் திரும்ப நான் சொல்கிறேன். இப்பேற்பட்ட தாமதத்துக்கு அப்புறம் இவர் கையெழுத்து போட்டுட்டு வந்தார்னா சம்பளத்தை தானே கொடுத்துருக்கீங்க, நான் வேற எதுவும் நீங்கள் ஒன்றும் தனியாக இன்னும் கொடுக்கலையே. கோயில், அதாவது இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், இன்னொரு ஃபோட்டோ நான் கொடுக்குறேன். இனிகோ இருதயராஜ் இப்போ வச்சிருக்க இந்த கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தோட பில்டிங், அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த பில்டிங்க்கு வெறும் 250 ரூபா வாடகை, நான் 25,000 ரூபா கொடுக்குறேன். 66 வருஷம் லீஸு. இதுனா வந்து நியாயமாப்படுதா உங்களுக்கு? 250 ரூபாய்க்கு இட்ஸ் a 3 story பங்களா. 250 ரூபாய்க்கு சர்ச்சோட காசுங்க. அதுனா சர்ச்சோட காசு. நீங்க இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. சச்சிதான கொடுத்திருக்காத எப்படி क्वेश्चन பண்ணுங்க. அதுதான் எல்லாம் இது எல்லாம் இந்த ஊழல தான் நாங்க எல்லாம் கேட்கணும்ங்கறோம். இது இந்த ஊழல தான் நாங்க கேட்கணும்ங்கறோம். உள்ளது அரசுக்கு இதுக்கு பிரச்சனை இல்ல. அது இன்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு பிரெஃபர் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது இது நீங்க பிரதர், நான் வந்து உண்மையா சொல்றேன். இன்ஸ்டிடியூஷன் பிரெஃபர் பண்ணிருக்காங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ல இருக்க ஃபாதரை தான அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ல இருக்க ஃபாதரை தான அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கிரிமினல் சார்ஜஸ் he was arrested and remanded in தாம்பரம் கோர்ட். இன்ஸ்டிடியூஷனல் மேல இருக்க ஃபாதர் தான் ஃபாதர் சிரில்ராஜ் என்ன ரோம் போலீஸா வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இங்க இருக்க கோர்ட் தானே அரெஸ்ட் பண்ணுது. அதே தான் சொல்றேன். இந்த ஊழல், ஆமா
இந்த நிலம் விட்டுறதுக்கான ஊழலுக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் பண்ணதுக்கும் தான் வித்தாங்க. இதுல எல்லாத்துலயுமே இனிகோ இருதயராஜுக்கு பங்கு இருக்கு. இதை தான் நான் சொல்றேன். இது பங்கு இல்லைன்னு சொல்லுங்க. இதெல்லாம் பங்கு இருக்குன்னு சொல்லி போட்டது டிஃபமேஷன் இது போட்டதுல அவங்க வந்து யூ ஆர் நாட் மேட் அ பிரைமா ஃபேசி கேஸ்ன்னு சொல்லிட்டாங்களே. இதுதான் நான் ஆழத்தனமா நான் சொல்றது. ஸோ எல்லா விஷயத்துலையுமே நான் சொல்றேன். அதாவது இந்த கத்தோலிக்க ஃபெடரேஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போன வாட்டி ஆதரவு கொடுத்தாங்க. அதில் என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 233 தொகுதிக்கு எங்கள் ஆதரவுன்னு கொடுத்தாங்க கத்தோலிக்க ஃபெடரேஷன். அதாவது இந்த நண்பர்கள் கூட ஒரு தொகுதிக்கு மட்டும் இல்லை, எந்த தொகுதின்னு கேட்டீங்கன்னா இது இனிகோ இருதயராஜோட தொகுதி. அப்படிதான் ஆதரவே கொடுத்தாங்க. எந்த அசோசியேஷன்? கேத்தலிக் ஃபெடரேஷன் சொல்லி ஒரு அசோசியேஷன், எலியஸ் பெர்னாண்டோ. 233 கான்ஸ்டிடியூஷன் மட்டும் தான் ஆதரவு. ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு மட்டும் ஆதரவு இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா உங்க கட்சி ரீதியா அவங்க திமுக சார்பா அவங்க இருந்தா கூட இவர் போட்டிட்டு இருந்த அந்த கான்ஸ்டிடுவன்சிக்கு மட்டும் அவங்க வந்து ஆதரவு கொடுக்கல. புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து ஏன் இந்த இனிகோ இருதயராஜ் வை ஹி கெப்ட் இட் இன் திருநெல்வேலி, அதுலயும் பாலிடிக்ஸ், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது திமுக கூட்டமா நடத்துச்சு. இந்த திமுக கூட்டமா நடத்துறதுனால இங்க நடத்தியிருந்தா எல்லா மினிஸ்டரும் வந்து உட்காந்துருப்பாங்க. ஹீல் சிட் இந்த பேக் பெஞ்ச். அதனால லிமிட்டட் பீப்புளாக வர வச்சு திருநெல்வேலியில் போஸ்ட் பண்ணி, ஓகேங்களா, அங்கே ஒரு க்ரௌடு மேனேஜ்மெண்ட் சிஎஸ்ஐ வச்சு பண்ணி, ஓகே, இந்த க்ரௌடை காட்டியிருக்காப்புல. இப்போ தெர் இஸ் த மேனேஜ்மெண்ட். அதாவது எப்படின்னா ஆதரவு, இப்போ மோகன் சிக்கு ஒரு ஆதரவு இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் திருச்சபை நான் ஆயிட்ட நான் கேள்வி கேட்குறேன், இன்னைக்கு 2 அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் கொடுத்தீங்களா ஒரே டயத்தில்? டைரி நோட் பண்ணி எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க தெரியுங்களா? ஓகேங்களா? அதுவும் ஒரு பிஷப்போட அப்பாயின்மெண்ட் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு பேர் போடுற போது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் எதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க? மக்கள்கிட்ட சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன்ல, இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கிறேன்ல, இந்த திமுக அரசு முன்னாடி பண்ணிருக்குல்ல, பண்ணாம ஒன்றும் இல்லை. அஜித்குமார் ஸ்டேஜ்ல தானே சொன்னாரு, அஜித்குமார் ஸ்டேஜ்ல தானே சொன்னாரு, எங்களை வந்து இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய வேலை இருக்குங்க, எங்களுக்கு சும்மா சும்மா வா வா ஃபங்க்ஷனுக்கு வா வா அப்படின்றதுக்கு ஏது கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு சொன்னார் அஜித்குமார்? இது வந்து திருச்சபையில எல்லா பேத்து மேலையும் இந்த நடக்குதுங்கிற திமுக ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுது. பிம்பம் தான். தலைவர்கள் கூட இருந்துச்சுன்னா எல்லாருமே உங்களுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்காதீங்க. சரி, நான் எனக்கு நிறைவா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிருங்க. இப்போ சிறுபான்மையினருக்கான எல்லா பிரச்சனைகளும் அவங்க இந்த அரசு வச்ச கோரிக்கைகள்லாம் கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகள் முடிகிற இந்த தருவாயில இந்த கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனுடைய முதலமைச்சருடைய பேச்சுல நிறைவடைந்துருச்சா? எது பெண்டிங் இருக்கு அதை மட்டும் சொல்லிடுங்க. பெண்டிங்னா என்ன? 30 years has to be decided. 30 years the right of education, that is with regard to Supreme Court. 7 bench has to decide ன்னு சொல்றாங்க. மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த அரசு கையில இருக்கக்கூடிய பொறுப்பு இது. அரசு கையில தான் ஒரு பொறுப்பும் இல்லையே, இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றேங்க, தலித் கிறிஸ்டியன்ஸை பத்தி இன்ன வரைக்கும் ஒரு ஒதுக்கீடு கேட்டு ஆமா வந்து, அதாவது அவங்க சோசியலா பேக்வேர்டா இருக்கிறாங்க. கிறிஸ்துவ ஏத்துக்கிட்ட ஒரே காரணத்தினால அவங்க பிசி பட்டியலில் சேர்த்தப்பட்டாங்க. ஓகேங்களா? அந்த கிறிஸ்டியன்ஸ்க்கு இவர் என்ன சொன்னாரு? ஒன்னும் சொல்லல. ஓகேங்களா? இன்ன வரைக்கும் ஒன்னும் சொல்லல. ஆண்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் மெயினா வைக்கிற 2 பாயிண்ட் எப்போதுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன்ன்றதை நான் எல்லா கட்சிக்கும் வைப்பேன், அது திமுகவும் சேர்த்து வைக்கிறேன். ஓகேங்களா? அது நான் வந்து இன்வேரியபிளா திமுக விட்டு நான் வந்து பண்றதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கிறிஸ்தவனும் உனக்கு ஓட்டு போடுறான், அதனால தான் உன்னை நான் இன்னும் கேட்பேன். ஏன்னா ஓட் பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்ஸை நீ வாங்கி மட்டுமே ஜெயிச்சிருக்கு. அப்படிங்கும் போது கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும், ஓகேங்களா, 2 பேத்துக்குமே, இஸ்லாமியர்களுக்கும் 2 பேத்துக்குமே நீ வந்து ஒரு 24 சீட்டு ஏன் கொடுக்க மாட்டேற? உன் குடும்பத்துல மட்டுமே 4 பேத்துக்கு சீட்டு கொடுக்குற. ஓகே, இங்க வந்து கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் ஏன் மதிக்க கூட மாட்டேற? இதுதான் என்னோட கேள்வி. நீங்க நல்லா நேத்தோட எங்களோட ஆயரோட பேச்சை பாத்தீங்கன்னா கூட, அவரு அங்கேருந்து பெரியார்ல ஆரம்பிச்சாரு பேச்சுல, கலைஞரோட முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தமிழக அரசு தான் பேசினாரு. ஒரு எவ்வளவு ஒரு மைண்ட் தாட்டு பாருங்க. எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைசியா சுத்தி சுத்தி எங்க ஆளுங்களுமே இப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டியாப்பா அப்படின்றதுதான் என்னோட வேதனை. மத்தவங்கன்னா ஒத்து பேசுறவங்க இருப்பாங்க, முதலமைச்சருடைய பெயரை பயன்படுத்தவே இல்லை, பண்ணவே இல்லை. இன்னைக்கும் போட்டு பாருங்க, பெரியார்ல ஆரம்பிச்சாரு, அண்ணாவை பத்தி அண்ணாவை சொன்னாரு, கலைஞர் வரைக்கும் வந்தாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தமிழக அரசு தான் பேசினாரு. கேக் ஊட்டினதும் முதல்வர் கேக் ஊட்டினதும் எங்க ஆயருக்கு தான் ஊட்டினாரு.
ஏன்னா கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன் இஸ் த பிக்கஸ்ட் டினாமினேஷனில் நாங்கள் தான் பிக்கஸ்ட்டாக இருக்கோம். அதனால அவரை தான் அவர் பக்கத்தில் உட்கார வச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அவர் 2 இடத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. திரும்ப திரும்ப கேட்குறேன், உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை விட்டுட்டு ஏன் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனீங்க? இனிகோ இருதயராஜ் மேலே ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்குது, நிலுவையில் இருக்குது. இனிகோ இருதயராஜா அரேஞ்ச் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஏன் போனீங்க? நான் வந்து கேள்வி கேட்குறது எங்கள் ஆயர்கிட்ட கேட்குறேன், உங்கள் மீடியா வழியாக. ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் தான். இருந்தாலும் சிறுபான்மையினுடைய ஒரு பாதுகாப்பு அம்சம் அப்படிங்கிறத அரசு எப்படி உறுதிப்படுத்தி இருக்கு, இன்னும் என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பதிவு செஞ்சீங்க. மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.